டிவிகேக்கு எதிரி டிஎம்கேவா இல்ல அந்த கட்சியில இருக்கவங்களேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து சார்? நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லயே ஆன்சர் இருக்கு. அந்த கட்சிக்கு எதிரிகள் அந்த கட்சிக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க எதிரிகளே தெரியாம குறிப்பா கட்சியோட தொண்டர்கள் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, அங்க சின்ன சின்ன குழந்தைங்க 3 வயசு 9 வயசுல குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் இறந்துருக்கு. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இல்லாத வருத்தமா அப்படி இருந்த போது ஒரு வார்த்தை பேசிருக்கலாம். உறுதியா பேசணும். அவர் பேசாம விட்டதுக்கு இப்ப டைம் எடுக்க இன்னுமே அந்த குட்டி பசங்க செய்யக்கூடாத விஷயம்லாம் செய்வாங்க. இவன் பாருங்க, ஒரு பர்சன் ஒருத்தர் வந்து அந்த பகுதியில் இருக்க சார் செந்தில் பாரு சார் ரீசன் சொல்லிட்டு சூசைட் டெலிவரி இறந்து போயிருக்காங்க. அங்க 41 பேர் தான் இறந்திருக்காங்களா, அதுக்கு என்ன ஆதாரம், ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டுலாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் எல்லாருமே ஒரே மாதிரி இதே மாதிரி இருந்தா எப்படிதான் எடுத்துக்க? இதுக்கே மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, ஒரு குழந்தை போனா இன்னொரு குழந்தை பிறந்தரும் தளபதி வருவாரா, உங்க அப்பா அம்மா விஜய் சார் ஃபேன்ஸா இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு அந்த குழந்தை இப்படி இறந்து போகணும். இதுக்கு நீங்க என்ன நியாயம் சொல்லுவீங்க? ஆதவர்ஜுனா அவர் நேபாள் இலங்கை மாதிரியே இங்கேயும் இளைஞர்களா போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டுட்டு உடனே அதை டெலீட் பண்ணிடுறாரு. அந்த பசங்கள்ட்ட நான் ரெக்வஸ்டா சொல்றேன், உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்ன பண்ணணும்னா சக்கையா உங்களை எடுத்து ஈவன் தேவைன்னா உயிரை கூட எடுத்துக்கணும். த்ரிஷா அவர்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த விஷயத்துக்கும்னே தெரியல. அவங்க ஒரு வீடியோ போட்டு இப்ப மக்கள் எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காங்க. இது சரியா? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மோசம், ரொம்ப மோசம். என்ன விஷயம்னா, அதான் நான் சொன்னதுதான், அடிப்படை அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிறதாங்க. யாருக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள காம் பண்றதுக்கு வேலையை பார்க்கணுமே தவிர, நான் எவ்வளவு உனக்கு உண்மையா இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்றதுக்கு சோஷியல் மீடியால வீடியோ போட்டீங்கன்னா நல்ல வேலை டெலீட் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி என்ன தூக்கிருப்பாங்க. காங்கிரஸ் கூட டிவிக்கு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ் 62 சீட்டோட காங்கிரஸ்ல டிவிக்கு கூட்டணி உறுதியா இருக்குன்ற மாதிரி வந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுவே அடிப்படை புரிதல் இல்லாதவங்க தான் எனக்கு தோணுது. அதுவும் எந்த பாயிண்ட்ல போறாருன்னு பாருங்க. என்னால ஒண்ணும் முடியல, இங்க சிக்கல் ஆகுது, உள்ள வாங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மூலம் தான் இருக்கு. தைலமான எடுக்கிற முடிவு ஒண்ணு ஆபத்து தான். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் அருணோதயன் சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. 4 நாட்களா போயிட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். டிவிகே விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துல நடந்ததுதான். இப்போ எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சது என்னன்னா, டிவிகேக்கு எதிரி டிஎம்கேவா இல்ல அந்த கட்சியில இருக்கவங்களேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து சார்? டிவிகேல இருக்க சாரை விட்டுறலாம். சாரை பத்தி இப்ப பேசவே முடியாது. கடுமையான மனவழியில இருப்பாரு, வேதனையில இருப்பாரு. அவரை பேச தேவையில்ல. இப்ப அவரே பேச ஆரம்பிப்பாரு. வெயிட் பண்ணுவோம், நம்ம பொறுமையா வெயிட் பண்ணுவோம். ஆனா நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லயே ஆன்சர் இருக்கு. எஸ், அந்த கட்சிக்கு எதிரிகள் அந்த கட்சிக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க எதிரிகளே தெரியாம குறிப்பா கட்சியோட தொண்டர்கள், ஃபேன்ஸ், அந்த பசங்க அவங்க கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருந்திருந்தாலே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்காது. எப்படின்னு எல்லாரும் கேள்வி வரும், கோவப்பட கூட செய்வாங்க. பேசிக் என்ன அப்படின்னா, க்ரௌடு சேர்றது. உங்க தலைவர் வராரு, நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, கண்டிப்பா ஸ்கிரீன்ல பார்த்தவர் நேரில் பார்க்க அவ்வளவு ஆசை இருக்கும். அந்த அரசியலுக்கு வராருங்கிறப்ப நல்ல விஷயம், ஓகே ரைட். ஆனா அதுக்காக நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரப்போ அந்த மாவட்டத்துல இருந்து டிராவல் பண்ணி சேர்ந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வரீங்க அப்படின்னா அது பிளான் இல்ல, திட்டமிட்டலே அடிப்படையில் குழம்புது இல்லை. ஏன்னா திட்டமிட்ட நபர்களாவது ஹோல்டு பண்ணிருக்கணும். பார்டருக்குள்ள பசங்க வராங்கிறப்ப நீங்க இருங்கடா, தலைவரை பார்த்துட்டீங்க, கூடவே டிராவல் பண்ணி வந்துட்டீங்க, ரோட் ஷோ பார்த்துட்டீங்க, அங்க கரூர்ல பேச போறாருங்கிறப்ப அதுக்கான ஸ்பேஸ், அங்க இருக்க மக்கள், அங்க இருக்க ஃபேன்ஸ், அங்க இருக்கவங்க சில பேரால வந்து பார்க்க முடியாது. இப்போ பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அங்க வரப்போ ஆப்ஷன் இருக்குல்ல, பார்க்கலாம்ல, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க அப்படிங்கிற பிளான் இருந்தாலே இது நடந்திருக்காதுங்கிறது தான் நம்பர் 1. அதை தாண்டி திட்டமிட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் இல்ல இங்க இவ்வளவு க்ரௌட் இருக்கு. ஈவன் நான் சொல்ற மாதிரி புசியான சார்ல இருந்தே நான் சொல்றேன், தெரியும்ல இங்க இவ்வளவு க்ரௌட் சேர்ந்துருக்குன்னு. ஸோ அங்கேருந்து ரோட் ஷோ பண்ணி பசங்களை கூட்டிட்டு வராங்கிறப்ப இந்த 2 கூட்டமும் சேர்ந்தா என்ன ஆகும்? பத்தாது இல்ல, அது பிளான் கிடையாது இல்ல. 10,000 பேர் தான் அலோடுன்னு சொல்றாங்க, பிளான் பண்ணதுன்னு சொல்றாங்க. அதுல இவங்களையும் உள்ள அலோவ் பண்ணா அது 20வது 27வது அதை தாண்டி கவுண்ட் போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப காவல்துறை என்ன பண்ண முடியும்? ஒரு சர்டன் பாயிண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். 1:40ங்கிறாங்க, 40 பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி காவலருங்கிறாங்க. ஸோ அப்ப இது எதுவுமே கண்ட்ரோல் இல்லாமல் போனதுக்கு பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா, சரியான திட்டமிடல் இல்லை அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி ஒரு பிடிச்ச படம் அப்படிங்கிறப்ப நம்ம தியேட்டர்ல போறோம், அந்த ஷோ கேன்சல் ஆனா எவ்வளவு கோவம் வரும். அதே மோடு தான் இங்கேயுமே. சார் வராருங்கிறப்ப வெயிட் பண்ணி பார்க்க ரெடி. சார் நேரா வர போறாரு, கை காமிச்சா போதும். 100 பேர் இருக்க இடத்துல இப்படி கை காமிச்சாலே அவர் என்னதான் பார்த்தாருன்னு சொல்லி சில பேர் வீட்டுல போய் சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. ஸோ அப்ப காலைல 11 மணில இருந்து கிரௌடு சேர்ந்துகிட்டே இருக்குன்னா என்ன டைமுக்கு சொன்னாங்களோ கண்டிப்பா சொன்ன டைம் வர முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். நம்மளாலே வர முடியலங்கிறப்ப டிராபிக் இருக்கு. ஸோ அப்போ ஒரு 1/2 hour மேக்ஸ் 1 hour முன்ன பின் ஆகலாம். வந்து பேசிட்டு கிளம்பி இருந்தாருன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். முதல் காரணம் நான் சொல்றேன். அத்தனை நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஸோ திட்டமிடல், அந்த கட்சிக்குள்ள இருக்க நபர்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, தலைவரை பார்த்தா போதுங்கிற விஷயம் தான். ஸோ இப்படி பிளானிங் இல்லாம இருந்தா
இழப்புகள் இருக்க தான் செய்யும். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் வந்துட்டு இதுக்கு எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம இருக்காரு. ரொம்ப வருத்தத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, அங்க சின்ன சின்ன குழந்தைங்க 3 வயசு, 9 வயசுன்னு குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் இறந்திருக்கு. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இல்லாத வருத்தமா அப்படி இருந்துற போது ஒரு வார்த்தை வந்து பேசியிருக்கலாமே. உறுதியா பேசணும். அவர் பேசாம விட்டது இப்ப டைம் எடுக்க இன்னுமே அந்த குட்டி பசங்க செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஈவன் பாருங்க, ஒரு 45+ ஒருத்தர் வந்து அந்த பகுதியில இருக்க சார் செந்தில் பாலாஜி சார் ரீசன் சொல்லிட்டு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காப்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட் சார் 2 நாள் கழிச்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, இழந்த மக்களுக்கு ஆதரவா நில்லுங்க, நம்ம அடுத்தடுத்து நம்ம கவனமா நகர்வோம், மக்களுக்கு ஆதரவா நிற்போம் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தா கூட அது அந்த பசங்களை கூல் பண்ணும். ஆனா இவர் அதை பண்ணாதனால இனி அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டாங்களே, அசிங்கப்படுத்திட்டாங்களே, அரெஸ்ட் பண்ணுவாங்களோ, பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா, அது சான்சஸ் 0, பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மோட்ல கூட இருக்க நபர்கள் அந்த பசங்களை தூண்டி விட்டு பயன்படுத்துறதுக்கான ஸ்பேஸா இது இருக்கு. விஜய் சார் சீக்கிரம் பேசிடணும். அப்படி பேசல அப்படின்னா இது இன்னும் கேஸா மாறும் தமிழ்நாட்டு. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு சூசைட் நோட்ல எழுதி வச்சுட்டு இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா, அங்க 41 பேர் தான் இறந்திருக்காங்களா, அதுக்கு என்ன ஆதாரம், ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டுலாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் எல்லாருமே ஒரே மாதிரி இதே மாதிரி இருந்தா எப்படிதான் எடுத்துக்க இதை? எஸ், ஒரு பண்பட்ட அரசியல் கட்சினா என்ன பண்ணிருக்கோம்னா, இதுக்கு ஆக்சுவலா பொறுப்பேற்பாங்க. யாரு கட்சியை விட்டு நீக்கிருப்பாங்க, அந்த நபரை யார் பிளான் பண்ணாங்களோ அவங்க நீக்கிருப்பாங்க. அரசுகிட்ட போய் காவல்துறையிட்ட போய் சரணடைஞ்சிருப்பாங்க. இது நாங்க தான் காரணம், இதுதான் ப்ராசஸ் சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லி போயிருப்பாங்க. இவங்க தலைமையில இருந்து சாரும் பேசல, இன்னும் பேசல, அதை தாண்டி கீழே இருக்க பொறுப்பாளர் சுவிச் ஆஃப்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதை தாண்டி சின்ன சின்ன பசங்களும் சரி எல்லாருமே கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. சினிமா கதை மாதிரி அந்த படத்துல அந்த மாதிரி பண்ணிட்டாங்க தலைவா, இல்ல இந்த படத்துல அந்த மாதிரி பண்ணிட்டாங்க தலைவா அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு சர்க்காரா இல்ல கத்தியான்னு தெரியல, அதுலதான் வயசானவங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த மோட்ல தான் இவர் பண்ணிருக்காரோன்னு எனக்கு தோணுது. சோ இப்படி தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன ஆகும்னா, எஸ் இது தப்பா நடந்து போச்சுங்கிறது மக்களுக்கே தெரியுது, கண்ட்ரோல் இல்லாம நடந்து போச்சுங்கிறது மக்களுக்கே தெரியுது. மக்களும் அதை ஏத்துக்க ரெடி தான். வருத்தமா இருந்தாலும் ஓகே, அதை கடந்து போங்கிற மூலம் தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா நிவாரணம்ங்கிறது கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, எனக்கோ அது பத்தாது, அந்த இழப்புக்கு பத்தாது அப்படின்னாலுமே சரி நகரலாங்கிற மோட்ல இருக்கப்ப இந்த பசங்க பேசுற பேச்சு இருக்குல்ல, எங்க தலைவர் வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. ஈவன் இப்ப வருத்தத்துல குழந்தை இழந்த ஒரு அம்மா ஒரு வீடியோ போட்டா கூட, மீன்ஸ் அவங்க வீடியோ போடல, பிரஸ் கிட்ட பேசினா கூட அதை அந்த பிரஸ் அபிஷியல் பிரஸ் வந்து யூடியூப் சேனல்லையோ இல்ல ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து அவங்களை திட்டுறாங்க. எஸ், இதுக்கே மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அதான் நம்ம பேசிட்டு இந்த மாதிரி குட்டி பொண்ணு யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, ஒரு குழந்தை போனா இன்னொரு குழந்தை பிறந்தவரும் தளபதி வருவாரான்னு. இதெல்லாம் அடிப்படை புரிதல் இருந்தா ஒரு பெண் இப்படி சொல்லுவாங்களா? ஒரு குழந்தை, அதுவும் அந்த அந்த டீட்டெயில் நம்ம பேச வேணாம் நினைக்கிறேன், பேசினா பாக்குறவங்களுக்கு பதட்டமா கூட இருக்கும். அந்த குழந்தைங்களாம் எப்படி இறந்து போச்சு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்படுறப்ப அவ்வளவு பதட்டமா இருக்கு. இந்த குழந்தை பிறந்து இப்படி இறக்கணுங்கிறது டிசைனா, விதியா? உங்க அப்பா அம்மா விஜய் சார் ஃபேன்ஸா இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு அந்த குழந்தை இப்படி இறந்து போகணும், இதுக்கு நீங்க என்ன நியாயம் சொல்லுவீங்க? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட இருந்து ஆதரவா இருக்கணுங்கிறதான விஷயம். அப்பதான் மக்கள் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆவாங்க. ஓகே, தப்பு நடந்து போனா அந்த பசங்க கூட இருப்பாங்க, சப்போர்ட்டா இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படிங்கிற ப்ராசஸை பண்ணாம இன்னுமே அவர் ஹீரோ, நம்ம ஹீரோவை பாதிச்சுட்டாங்க, தண்டிச்சிட்டாங்க, லாக் பண்ண பாக்குறாங்க, நாங்க அவர் கூட நிப்போம் அப்படிங்கிற மோட்ல லிட்டரலி அந்த சோஷியல் மீடியால ஒரு கமெண்ட் போடுறாங்க இந்த டீமுக்கு ஜாம்பிஸ் அப்படின்னு. அந்த மோட்ல இருக்காங்க. அது பயமா இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்னது சரிதான். இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்போ வரைக்குமே 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு நிர்வாகிகளும் இதுக்கு நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. யாருமே எந்த பிரஸ் கிட்டையும் பேசல. இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர் வந்துட்டு நேபாள் இலங்கை மாதிரியே இங்கேயும் வந்துட்டு இளைஞர்களா போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டுட்டு உடனே அதை டெலீட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்றப்போ அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ட்டு பாக்குறது சரியா இருக்கும். அதை விட்டுட்டு இளைஞர்கள் இப்படி வன்முறைக்கு தூண்டுறது சரியா? எஸ், இப்ப இந்த போஸ்ட் ஒரு லூசு அடிப்படை அறிவு இல்லாத எவனோ ஒருத்தன் போடுறான் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்ப நம்ம பேசுறோம் ஜாம்பிஸ் கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு, அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் இருக்கு, பண்படுவாங்கன்னு நம்புவோம். ஆனா இப்ப ஆதர்ஜுனா சார் வந்து இந்த போஸ்ட் போறதுக்கு முன்னாடி விஜய் சார் கேட்டிருப்பாரா, தலைமையில கேட்டிருப்பாரா? இல்ல. இஷ்டத்துக்கு ஒருத்தரால அந்த கட்சியில மிக முக்கியமான பொறுப்பாளர்னு சொல்லப்படுற நபர் இப்படி உணர்ச்சிப்பட்டு போஸ்ட் போடுறாரு. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான போஸ்ட் தெரியுமா? ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான போஸ்ட் இது. புரட்சி போராட்டம் வாங்க இறங்கலாங்கிறது. அப்படி என்ன நடந்து போச்சு? தமிழ்நாட்டை புரட்சி போராட்டம் பண்ணி மீட்டெடுக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? திட்டமிடல் சரியில்லாதனால நடந்த இழப்பு அது. அப்படிதான் இன்வெஸ்டிகேஷன்ல போகுது. அதுதான் ப்ராசஸ் வச்சுக்கலாம். இன்னும் டீட்டெயிலா போனா நமக்கு தெரியும். ஆனா அதுக்காக பண்பட்டு மக்களுக்கு உதவி செய்யணும் அந்த மோட்ல இல்லாம புரட்சி செய்யலாம் வாங்கன்னு சொல்லி போஸ்ட் போட்டு அதை டெலீட் பண்றதெல்லாம் அப்ப அவங்க மைண்ட் செட்ல இல்லாம அதை எப்படி போஸ்ட் போடுவாங்க? மைண்டுக்குள்ள இருக்கு. எப்பாவது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இந்த பசங்களை வச்சு புரட்சி போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு. யாராவது ஒரு பசங்களாச்சு ஏன் பண்ணணும், எதுக்கு புரட்சி போராட்டம் பண்ணணும்? தப்பு நம்ம சைடு தானே. ஃபர்ஸ்ட் இனிஷியல் தப்பு சொல்றேன். லேட்டா வந்தது, பிளான் பண்ணாம ஆர்கனைஸ் பண்ணது, இந்த சந்துக்குள்ள இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம அந்த பசங்களை நான் சொல்றேன், பசங்க லிமிட் பண்ணி விட்டுருக்கலாம்ல கிரௌட. அவங்க பொறுப்பா இருந்தா நடந்திருக்கும்ல. சோ அது எதையுமே பண்ணாம டக்குன்னு அந்த ஹீரோ மோடு தான். நம்ம ஹீரோக்கு ஒரு சிக்கல், நம்ம புரட்சி போராட்டம் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாற்றணும்.
எவ்வளவு தப்பா இருக்கு. ஸ்டில் அந்த பசங்களை அந்த பசங்கள்ட்ட நான் ரெக்வஸ்டா சொல்றேன், உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்ன பண்ணும்னா சக்கையா அவங்களை எடுத்து ஈவன் தேவைன்னா உயிரை கூட எடுத்துக்கும். கவனமா இருக்கணும். டிவிக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு குருமூர்த்தியை சந்திச்சதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்க இப்போ எல்லாரும் கொஸ்டின் பண்றது என்னன்னா அவருக்கு யார் தான் எதிரி அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட கருத்து சார்? எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் பயங்கரமான பதட்ட சூழ்நிலையில இருக்காரு. ஒரு டைலமால இருப்பாரு, உறுதியா இருப்பாரு. ஏன்னா குழந்தைகள் இருந்து போச்சுங்கிறப்ப கண்டிப்பா அந்த இழப்பை அவரால் தாங்கவே முடியாது. 20 லட்சங்கிறத அவர் சொன்னதெல்லாம் அது கன்சிடரே பண்ணாம சொல்லியிருப்பாரு. இப்போதைக்கு கொடுங்க, இதை வச்சு கொடுங்க, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மூலம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இழப்பீடு இல்லைங்கிறது அவருக்கே தெரியும். அவருக்கு சரியான கைடன்ஸ் யாருன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சுத்தி இருக்கவங்களும் நிலையான மைண்ட் செட்ல இல்ல. கூட இருக்க நபர்கள் சொல்றேன், சப் லெவல் தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடக்கூடிய மைண்ட் செட் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அவருக்கு சரியான கைடன்ஸ் இல்லாதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு தடுமாற்ற மனநிலையில இருக்காரோன்னு தோணுது. இல்லாட்டி இந்நேரம் அவர் பேசியிருக்கணும், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான பண்பட்ட அரசியல்வாதி அவங்க இருக்காங்க, அவங்க சொன்ன மாதிரி அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி அந்த அப்கிரேடட் அரசியல் அப்படின்னா இந்நேரம் அதை பேசியிருக்கணும். அதையும் தாண்டி மிகப்பெரிய ரிஸ்க் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதை எடுக்க முடியாது. ஸ்டில் அங்க சம்பவங்கள் சிக்கல் ஆகுதுங்கிறப்ப அதை சாரோட மைக்காலேயே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் நான் சொல்றேன். பதட்டமாகுது, சிக்கலாகுது, தம்பிகள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, க்ரௌட் அதிகமாகுது, கொஞ்சம் ஸ்பேஸை கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் சார்கிட்ட வந்துச்சுன்னா அந்த பசங்க யோசிப்பாங்க, ஓகே அண்ணன் சொல்றாரு கேட்போம் அப்படின்னு. எதுவுமே இல்லாம அங்க கிளம்பிட்டாருல. ஸோ அதுக்கப்புறம் தானே நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. ஸோ பயங்கரமான குழப்ப மனநிலையில இருக்காரு. இது ஒரு கட்சியோட இவ்வளவு கூட்டத்தை வச்சிருக்க தலைவர் இந்த மைண்ட் செட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இப்போ போலீஸ் சைட்ல இருந்து கைது நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரெட்ஃபிக்ஸ் பிளிக்ஸா இருக்கட்டும், இல்ல கரூர் நிர்வாகி மதியழகன் அவர்களே இருக்கட்டும், இப்ப கைது பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன விஷயம், நாங்க மக்கள் கொதிநிலையில இருக்கப்ப, பதட்டத்தில் இருக்கப்ப அவங்களை தூண்டி விடுறது மிக எளிது. தகன்னு இருக்கப்ப ஒரு வார்த்தை சொன்னா கோவம் வருது ஆப்போசிட்ல இருக்க பசங்களுக்கு. அது மாதிரி தான் மொத்த கூட்டத்துக்கும் எவ்வளவு பேர் எவ்வளவு கோவத்துல இருக்காங்க, எவ்வளவு கருத்துக்களை சொல்றாங்க, செல்ஃபி வீடியோலாம் எடுத்து போட்டு என்னென்னமோ கதைகள் சொல்றாங்கல்ல. ஸோ இது ஒவ்வொரு வீடியோ ரிவீல் ஆகிறப்பவும் அவ்வளவு கோவம் வருது மக்களுக்கு. ஸோ இப்படி கோவத்தில் இருக்க மக்களுக்கும் சரி, அந்த குட்டி தம்பிகளுக்கும் சரி, டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னா கொளுத்திக்கும். அது ஈவன் உண்மையா இருந்தாலுமே போராட்டம் கலவரமா மாறிடும். அது தேவையா? அதனால யார் பாதிக்கப்படுவா? மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. எல்லாம் பெரிய பெரிய காம்பவுண்டுக்குள்ள ஏசியில சேஃபா இருப்பாங்க. மக்கள் நம்ம மாதிரி மக்கள் தான், குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்ப அதை செய்ய முடியறது ஈஸி, செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. ஒரு மாசம் கழிச்சு நீங்க ரிவீல் பண்ணுங்க, ஜஸ்ட் வியூஸ்க்காக. மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதெல்லாம் செகண்டரிங்க, அதெல்லாம் புரியுது. ஆனா இந்த நேரத்துல தமிழ்நாட்டை அமைதி காக்கணும், மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா, அசம்பாதங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா, சில விஷயங்கள் இருந்தாலும் அதை ரிவீல் பண்ணாம கவர்மெண்ட் கையில விட்டுறது ரொம்ப நல்லது. அதை பண்ணா கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க தான் செய்யும். இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு எக்கச்சக்கமான பேட் கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா கட்சி ரீதியா பார்த்தா எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், இல்ல சீமான் அவர்களா இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்த் எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயம் நடந்திருக்க கூடாதுதான், ஆனா நடந்துருச்சு, இருந்தாலும் இது இப்படி இருக்கும், இந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கும் இருக்குன்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்படி எப்படி மத்த கட்சி ஆளுங்க வந்துட்டு இன்னொரு கட்சியா இருந்தாலும் அவருக்கு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறது எப்படி பாக்குறீங்க? இது பண்பட்ட மனநிலை. இதுதான் பண்பட்ட மனநிலை அப்படிங்கிறது. சாரை குறை சொல்லலாம், குறை சொன்னா அது ஆப்வியஸ்லி வியூஸ் போகும். ஏன் அப்படி பண்றாரு? இப்ப நான் பேசுற வார்த்தையில அவங்களே பேசலாமே, பண்பட்டு ஒரு திட்டமிடல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க தலைவர்களா இருக்காங்களா, அவங்க இந்த விஷயத்தை பேசக்கூடாது. இந்த நேரத்துல ஒருத்தவங்க இழப்புல இருக்கப்ப, வருத்தத்தில் இருக்கப்ப, என்னதான் குடும்பத்துல அவங்களுக்கு வருத்தம் அப்படின்னா விஜய் சாருக்கு அது மிகப்பெரிய இழப்பு. எப்படி பார்த்தாலும் நான் ஓட்டுன்னு சொல்லல, ஸ்டில் அவங்களுக்கு ஓட்டு போடணும், அவரை பிடிச்சுதான் வந்திருக்காங்க. குட்டி குழந்தைகள் 2-3 பேர் அவரோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பாங்கல்ல. இவங்க யாரா இருப்பாரு, அவர் தான் அவனை காட்ட போற தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. சோ இழப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா இங்க இந்த அரசியல்வாதிகள் பேசுறாங்கல்ல, இது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, இப்படி நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இவ்வளவு பண்பட்டு ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கல. குறிப்பா எடப்பாடி சார்லாம் கேட்கறாங்க, ஏன் அவர் பேசல, விஜய் சார் பேசுறப்ப இவர் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் கட்சியோட தலைவர் வருத்தத்தில் இருப்பாரு, எப்படி பார்த்தாலும் மனுஷன் தானே, வலி பெயின் இருக்க தானே செய்யும், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஸோ இவ்வளவு பெரிய எதிர்கட்சியா இருக்க அவரெல்லாம் இப்படி பேசுறது நமக்கு ஓகே, பண்பட தலைவரும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இப்ப சீமான் சார்லாம் ஃபுல் அட்டாக் மோட்ல இருந்தாப்புல இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் டோட்டலா மாறி. ஏன்னா இழப்பு நடக்கிறப்ப அது எதிரியா இருந்தாலும் கூட பின்னு ஆதரவா நிக்கணும், அதுதான விஷயம். சோ இதுக்கு அடுத்தடுத்து வரப்போற வாரங்கள்ல என்ன பிரச்சனைங்கிறது அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா இந்த நேரத்துல இப்படி பேசுறது நமக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சார் ஆக்சுவலா லாஸ்ட் क्वेश्चन, த்ரிஷா அவர்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த விஷயத்துக்கும்னே தெரியல. அவங்க ஒரு வீடியோ போட்டு இப்ப மக்கள் எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காங்க. இது சரியா? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மோசம், ரொம்ப மோசம். என்ன விஷயம்னா, அதான் நான் சொன்னதுதான், அடிப்படை அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிறதா. ஏன்னா நடிகர்கள் நான் மதிக்கிறேன், கொண்டாடுறேன், ஆச்சரியப்படுறேன், ஸ்டில் எல்லாருக்கும் நான் ஃபேனா இருக்கேன். ஆனா அரசியல் வர்றப்ப அதுக்குன்னு ஒரு நாலேஜ் வேணும் இல்ல. நடிப்புக்கு எப்படி சாதாரண மக்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காதோ, அதே மாதிரி எல்லா நடிகர்களும் திறம்பட்ட அரசியல்வாதி இருப்பாங்கலாம் கிடையாது. மனிதர்கள் மீட் பண்ணீங்க, அவங்க நீங்க வந்தா க்ரௌட் சேர்ந்தாலும் நீ அரசியல்வாதி கிடையாது. அதுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு அமைதியா இருக்கு. என்னதான் பயங்கரமான பர்சன்ஸ் அரசியல் பண்ணிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டோட அமைதியை மெயின்டைன் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? அங்க ஒன்று இங்க கலவரம் நடந்தாலும் அமைதியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் கோல். இப்ப இந்த அம்மா த்ரிஷா மேம் வீடியோ போட்டிருக்காங்கல்ல, அது எவ்வளவு பெரிய சங்கடத்தை உண்டாக்கும், எவ்வளவு பெரிய கொதிநிலையை உண்டாக்கும். இப்ப மக்கள் உயிரை இழந்துட்டு குழந்தைகளை தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்துல மக்கள் மேலேயே குறை சொல்றது எவ்வளவு அக்ரஷனை உண்டாக்கும்.
புரியாம பேசுறது. நீங்க யாருக்கு வேணா சப்போர்ட்டா இருங்க, அது தப்பு கிடையாது. யாருக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள காம் பண்றதுக்கான வேலையை பார்க்கணுமே தவிர, நான் எவ்வளவு உனக்கு உண்மையா இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்றதுக்கு சோஷியல் மீடியால வீடியோ போட்டீங்கன்னா நல்ல வேலை டெலீட் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி நேரம் தூக்கிருப்பாங்க. அப்பெல்லாம் பேசக்கூடாது சார். இந்த விஷயத்துல வந்துட்டு நிறைய பேர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க, மக்கள் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுல பர்டிகுலரா இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம்னா, கரூர்ல இருக்க மாவட்ட செயலாளர் அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா, நான் விஜயை வந்துட்டு அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், அவருக்காக நான் அங்க போயிருந்தேன். ஆனா அந்த கூட்டத்துல யாருனே தெரியாத நபர்கள் வந்துட்டு பின்னாடி இருந்து போட்டு நெருக்குனாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கத்தியால வச்சு அவங்களை கிழிச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அந்த நியூஸ்ல நீங்களும் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி சார் தோணுது? உண்மைத்தன்மை எதுன்னு எக்ஸாக்டா தெரியலங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ப்ரூஃப் இல்லாம நம்ம பேச முடியாது. அவங்க சொல்றாங்க டிஷர்ட்லாம் கோடு விழுந்துருந்துச்சு அப்படின்னு நமக்கு புரியுது. ஒரு பையன் ரொம்ப அக்ரெசிவா பேசுறான், அதுவும் டிவிகே கூட்டத்துக்குள்ள முழுக்க முழுக்க ரசிகர் மனப்பான்மை கொண்ட கூட்டத்துக்குள்ள கத்தியை தந்து எதுக்கு கீறணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அதை சொல்றாங்க. அது எல்லாமே காவல்துறைக்கு ப்ரூஃபா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த பசங்களாம் பேசிட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது. வீடியோ ப்ரூஃப் இருக்கு. காவல்துறை தேடி வீட்டுக்கு போகும். தம்பி இப்படி சொன்னியப்பா, எங்கப்பா, யாருப்பா, எப்படி பாருச்சு தோற்றம் சொல்லுப்பா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் உறுதியா போகும். அப்படி இருக்கப்போ இந்த அம்மா சொல்றதெல்லாம் என்ன சொல்றது, ஓவர் எக்ஸாசரேஷன் மாதிரி இருக்கு. கூட்டத்துக்குள்ள துணியை போட்டு கழுத்து நெரிச்சு கொள்ற அளவுக்கெல்லாம் இது சினிமா படம் கதை மாதிரி இருக்கு. அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்னதான் இதுல அரசியல் ஆதாயம் தேடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், குழந்தைகளை கொன்னு பெண்களை கொன்னு அரசியல் ஆதாயம் தேடுற அளவுக்கு மனசாட்சி இல்லாத தலைவர்கள் இங்க இருப்பாங்க நான் நம்பல. அவ்வளவு மோசமா பண்ண மாட்டாங்க நான் உறுதியா நம்புறேன். இது அதான் நான் சொன்னேன்ல, அந்த கொதிநிலையை மேலும் மேலும் தூண்டுற மாதிரி இது மாதிரி எல்லாரும் பேசலாங்க. கையில மொபைல் இருக்குல்ல, இப்போ நான் கூட பேசலாம், எங்க தலைவருக்கு அப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனா அது பேசக்கூடாது, அது புரியாதனமா இருக்கு. இப்போ நம்ம பேசியிருக்கிறது வீடியோ ப்ரூஃப் தான். அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் உறுதியா போகும். அவங்க அதுக்கு பேசின வார்த்தைகளுக்கு பதில் சொல்லி ஆகும். கண்டிப்பா அவங்களையும் போய் விசாரணை நடத்தணும். யாரெல்லாம் அப்படி பேசி தூண்டி விடுறாங்களோ, எனக்கெல்லாம் டேக் பண்ணி கொலாபரேஷன் கொடுக்குறாங்க இன்ஸ்டால. என்னத்துக்கு உள்ள வைக்கிறதுக்கு நினைக்கிறேன் பிளான். நான் ஒண்ணுமே பண்ணல. கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, இழப்பு பெயின். நான் ஒரு குழந்தை வச்சிருக்கேன், எனக்கு தெரியும் எவ்வளவு வலின்னு தெரியும். சின்னதா காயம் பட்டாலே மனசு பதறும். ஸோ அப்படி இருக்கப்ப மிதிச்சு கொண்டிருக்காங்க குழந்தைய கண்ணு முன்னாடி. ஸோ அப்ப அந்த பெயின் நமக்கு முழுசா புரியுது. ஸ்டில் இருந்தாலும் இந்த நேரத்துல அமைதி காத்தாதான் அது சரியா வரும். அதை தாண்டி கோவப்பட்டோம் அப்படின்னா, கோவம் பட்டிருக்கோம் நம்ம சின்ன வயசுல டீன்ல பட்டிருக்கோம். அந்த கோவம் இழப்புல தான் போய் முடியும். டிவிகேல இருக்க முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே இப்ப தலைமறைவு ஆயிட்டாங்க. இவங்க கட்சி ஆரம்பிச்சதே மக்கள் வந்துட்டு அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும், ஓட்டு போடணும், ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்றதுக்காக தான். இப்படி ஒரு விஷயம் வந்ததும் உடனே அப்ஸ்காண்ட் அப்படின்றது மக்கள் மத்தியில இவங்க மேல இருக்க ஒரு எப்படி இருக்கும், அவங்க மனசுல என்ன தோணுது? எஸ், ஃபர்ஸ்ட் 2 days வந்து சப்போர்ட் இருந்துச்சு. வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி சப்போர்ட் விஜய் அப்படின்னு. ஆக்சுவலா இப்பவுமே விஜய் சாருக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனா அந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, நான் சொல்றேன், இப்ப தூக்கில போட்டுற போறாங்களா? அவங்கள வந்து ஆஜரானா தூக்கில போட்டுற போறாங்களா? நீங்க உங்க பிளான்ல தான் நடந்திருக்கு. நீங்க சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருக்கீங்க. நீங்க வந்து வாங்க, முதல்ல வாங்க, என்ன பேசுங்கிறது தானே. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தலைமறைவாகிறதுங்கிறது இது உங்க கூட்டம். இதுக்கே அப்படி பண்றீங்க அப்படின்னா, உங்க அரசியல் ஆட்சிக்கு வருது, நீங்க வரீங்கிறப்ப இது மாதிரி இஷ்யூ நடந்தா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? ஃபேஸ் பண்ணணும்ல. அது எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்கட்டும், ஃபேஸ் பண்ணணும்ல. ஏன்னா உங்க கூட்டம், உங்க தலைவர் அந்த இடத்துக்கு பொதுமக்களாவே இருக்கட்டுமே. இந்த கூட்டம், இந்த தம்பிகள், சார் வராரு, காவல்துறை, அதை தாண்டி இந்த கூட்டத்துக்கு தான் நம்ம போறோம். அந்த ஹோப்ல தான் வந்திருக்காங்க. சோ அப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நீங்க கையை விரிக்கிறீங்கன்னா எப்படி? ஏன்னா சில பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன், வந்தவங்க வந்து பொதுமக்கள், அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு சில ஸ்டேட்மெண்ட் சொன்னதான் நான் கேள்விப்படுறேன். கட்சியில் உள்ளவங்க எவ்வளவு அடிப்படை புரிதல் இல்லாத ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். உங்களுக்கு ஒன்னும் பேச தெரியாட்டி அமைதியா கூட இருந்துருங்க. இது மாதிரி தப்பா பேசாதீங்க, இதெல்லாம் ப்ரூஃப் ஆயிரும். அதான் சொன்னல, ஃபர்ஸ்ட் 2 நாள் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு மக்கள்கிட்ட. இப்ப இந்த பசங்க சோசியல் மீடியால போடுறது, ஒரு குழந்தை போனா இன்னொரு குழந்தை வரட்டும்ங்கிறது, இல்ல குழந்தை இழந்தவங்க போஸ்ட் போறப்ப அந்த அம்மாவை தப்பா திட்டுறது, மிக அசிங்கமா திட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ண மக்களுக்கு நம்பிக்கை இழக்குது. இவனுங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க போல. ஈவன் அந்த கட்சியில சாருக்கு ஓட் பண்ணலாம்னு சொல்லி மெச்சூர்ட் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, பசங்க சொல்றேன், ஒரு 35+, 40+ இருப்பாங்கல்ல, ஓட் பண்ணி பார்ப்போம், நம்ம ஒரு தடவை ஓட் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கே இப்படி அமைச்சூரான பசங்க ஃபேன்ஸா இருக்கானுங்களே, சப்போர்ட் பண்ணி ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்னு சொல்லி சாருக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பதட்டப்படுற சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இப்போ இந்த இஷ்யூ பத்தி விசாரிக்கிறதுக்கு தனிநபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. பலரும் வந்துட்டு இல்ல, அது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அவங்க சரியா விசாரிப்பாங்க, ஒரு நல்ல தீர்வு எடுத்து வருவாங்க, நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்ல, இது சரிதான், கண்டிப்பா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு ப்ராசஸ் கவர்மெண்ட் பண்ணணுங்க. ஒரு சம்மன் நினைச்சுன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அதுல சரி வரும் சரி வராது அப்படிங்கிறது நமக்கு புரியுது, என்ன பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் புரியுது. அதே சமயம் இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். தள்ளி நின்று பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சுத்தி கடைசியா அரசுகிட்ட தான் போய் நிற்கும், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஆனா அதுக்கான ஈக்குவல் ஆன்சர் அரசு சைடு வந்து வைக்கிறாங்க. நாங்க இவ்வளவு பிளான் சொன்னோம், இங்க போகக்கூடாதுன்னு சொன்னோம், இவ்வளவு க்ரௌட் சேரக்கூடாதுன்னு சொன்னோம், ஸ்டில் அவங்க சேர்ந்துட்டே இருந்தாங்க. இவ்வளவு பேரும் சேரணும்னு சொல்லி நம்ம காவல்துறை 500 பேரை அலோகேட் பண்ணோம். அதை தாண்டி மொத்தமா ஒரு டீம் உள்ள வரப்ப அந்த நேரத்தில் காவல்துறை இறக்க முடியாது, நாங்க சங்கடப்பட்டுட்டோம் அப்படிங்கிற வழக்கத்தை சொல்றாங்க. இதை நம்ம ஏத்துக்கிட்டு இவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கிறத பார்க்கணும். இதுல குறை சொன்னா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கலாம். எனிஹோ இது கவர்மெண்ட் எதுக்காக பண்ணுதுன்னா,
இப்படி சம்பவம் நடந்துச்சா அதுக்கான ப்ராசஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, அப்படியே கை விரிச்சு நாங்க நிக்கல அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஒரு அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி மிக மோசமான இழப்புகள் நடந்தா அந்த கொதிநிலையில மக்கள் இருப்பாங்க, அதை கூல் பண்ணணும் முதல்ல. அதுக்கான ப்ராசஸ் கவர்மெண்ட் பண்ணுது. அது என்னன்னு சொல்லி நம்ம கூட இருந்து பார்க்க வேண்டியதுதான். அதுல இருந்து நோண்டிக்கிட்டு நம்மளும் கிளப்பி விடக்கூடாதுங்கிறதா என்னோட பாயிண்ட். டிவிகே கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் கேட்கிற விஷயம் என்னன்னா, இவர் யார் கூட தான் கூட்டணி வைப்பாரு, யார் கூட தான் அலைன்ஸ் போடுவாரு அப்படின்ற விஷயம் தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸா பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கூட டிவிகே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ் வந்துட்டு 62 சீட்டோட காங்கிரஸ்ல வந்துட்டு டிவிகே கூட்டணி உறுதியா இருக்குன்ற மாதிரி வந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் இப்ப வந்து அவர் கொள்கைகளுக்கு தமிழகத்தில் இருக்க கட்சி எதுவுமே ஒத்து வரல. வெள்ளை கட்சிக்கு போறாரு, தேசிய கட்சிகளுக்கு போறாரு. இதுவே அடிப்படை புரிதல் இல்லாதனால தான் எனக்கு தோணுது. அதுவும் எந்த பாயிண்ட்ல போறாருன்னு பாருங்க. என்னால ஒன்றும் முடியல, இங்க சிக்கல் ஆகுது, தயவு செஞ்சு உள்ள வாங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மூலம் தான் இருக்கு. டைலமால எடுக்கிற முடிவு எப்பவுமே ஆபத்தில் தான் முடியும். அவர் கூட்டணி வைக்கட்டும். அது கூட்டணி உறுதியா இருக்கிற பட்சத்தில் நம்ம டீட்டெயிலாக அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசுறேன். எவ்வளவு பெரிய ஆபத்தான முடிவு இதுங்க. ஒருவேளை டிவிகே காங்கிரஸ் கூட்டணி, ஏன்னா இது கன்ஃபார்மா அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துட்டு வரல, பட் ஸ்டில் இது வந்துட்டு போயிட்டே ரூமிங் ஆயிட்டே இருக்க விஷயம். ஒருவேளை காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அப்படின்றது அமைஞ்சிருச்சுன்னா எப்படி அது மாறும்? எப்படி மாறும்னா, எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு அது சப்போர்ட் தான். ஏதோ அரசியல் புரிதல் உள்ள நபர்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த அளவுக்கு கன்றாவியா இருக்காது, இந்த அளவுக்கு தவறான சம்பவங்கள் நடக்காது, அது நமக்கு புரியுது. அதே சமயம் நீங்க தனிச்சுன்னா கூட அது பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா பண்ணலையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். மற்ற கட்சிகள், தமிழ்நாட்டு கட்சிகள் புரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது நம்ம மண்ணுக்கு எந்த வகையில பயன்படும்? அவங்க எப்படி ஃபுல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்களோட கோலே வந்து ஃபுல்லா டேக் ஓவர் பண்றது தானே, எல்லா பகுதியிலும் பரவுறது தானே. ஸோ அதுல ஒரு பார்த்தாங்க தமிழ்நாட பார்ப்பாங்க, இது தமிழ் மண்ணு அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க இங்க பிறக்கலையே, இதுக்கான வேல்யூ அவங்களுக்கு தெரியாது, என்னதான் சப்போர்ட் பண்ணாலும். ஸோ இதுவே ஒரு குளறுபடியான முடிவா தான் இருக்கு. நான் சிக்கல்ல இருக்கேன், டக்குன்னு வாங்க பாத்துக்கலாங்கிற முடிவா இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு மிக தவறா தான் போய் முடிய போகுது. ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ இந்த ஒரு கூட்டணி அப்படின்றது இன்னுமே அவங்களுக்கு வந்துட்டு ஆபத்தை தானே சார் உறுதியா உருவாக்கி தரும். நாங்க மறக்கலங்க, யாருமே இன்னும் மறக்கல. நான் சொல்றது தமிழ் தேசியவாதி தம்பிகளை சொல்றேன், தமிழ் தேசியம் சிந்தனை கொண்ட தம்பிகளை சொல்றேன். 2008 2009 நாங்க மறக்க மாட்டோம். காங்கிரஸ் அவ்வளவு ஈஸியா விட மாட்டோம், அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. நீங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறீங்களா, அவ்வளவுதான் உங்க புரிதலா, வாங்க. கண்டிப்பா இந்த விஷயம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஏதாவது பேசினாதான் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் இதுக்கு மேல எந்த இடத்துலயும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட விருப்பமும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க.